ஒரு இங்கிலீஷ் சேனலில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் நண்பரே. வாரன் பஃபட் மாதிரியே ஒருத்தர் இருப்பார். ஒரு பெரிய ஆள், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். ஒரு அப்ராக்சிமேட்லி 92 ஆர் 93 இயர்ஸ் இருக்கும்போது ஒரு பேட்டி இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் ஒரு செயின் ஸ்மோக்கர்னா கண்டினியூஸாக இப்படி அடிச்சு போடுவார். சில நேரங்களில் அடிச்சு போட்டு அடுத்த செகண்ட் இன்னொரு ஸ்மோக் பண்ணார், இன்னொரு தம் எடுத்து பற்ற வைப்பார். இந்த மாதிரி பண்ணுறவர். ஸோ அவர் வந்து 93 இயர்ஸ் அந்த டைமில் தான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும்போது பேசுகிறாரு. பேசும்போது இன்டர்வியூ பண்ணுறவங்க கேட்டுட்ருக்காங்க, இந்த மாதிரி ஸ்மோக் ஹேபிட்லாம் உண்டா? ஆமாம், கண்டினியூஸாக நான் அடிப்பேன். ஸோ ட்ரிங்க்ஸு கண்டிப்பாக நான் 2 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை 3 நாளைக்கு ஒரு வாட்டியாவது யூஸ் பண்ணுவேன். உங்கள் டாக்டர் இதெல்லாம் சொல்ல மாட்டார் ஒன்றுமே அப்படின்னு. டாக்டர் சொல்லிகிட்டே தான் இருப்பான் எப்போ பார்த்தாலும், அடிக்காத, இப்படி அடிக்காத, சீக்கிரம் செத்து போயிடும் அப்படின்னு. என்ன பண்ணுறது, என்னால் விட முடியாது, எனக்கு இதுதான் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு. உங்கள் டாக்டர் இப்போ இருக்காரு அப்படின்னா, டாக்டர் அவர் 54 வயசுலேயே செத்து போயிட்டார். அவருக்கு எதாவது பழக்கம் உண்டா? அவருக்கு ஒன்றுமே கிடையாது. தண்ணி அடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, என்ன அடிக்கிறோம் என்ன அடிக்கலன்னு இல்லை, நம்ம மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை. மெயினாக லோன் எடுத்து லோன் அலையாமல் இருந்தோம். எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் சண்டை போட்டுட்டு இருக்கிற மனைவி மக்களும் இல்லாமல் இருந்தாவே, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வாழ்ந்தாவே 90 வயசு 100 வயசுலாம் தாராளமாக அடிக்கலாம். ஸோ நம்ம மனசுக்கு பிடிச்சதை ரிலாக்ஸ்ன்னு நினைக்கிறத அதை செய்யலாம். ஆனால் அது அடுத்தவங்களுடைய மனசையோ உடலையோ பாதிக்காத அளவுக்கு இது இருந்தால் ஓகே. சில பேர் சரக்கு போட்டு போய் பொண்டாட்டி அடிக்கிறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர் ரிலாக்ஸுக்கு அவன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றது தான் இந்த மாரல் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. உடனே நீங்கள் இப்படி இளைஞர்களை தவறாக வழி நடத்துகிறேன் அப்படின்றாதீங்க. அப்படி தவறாக வழி நடத்துகிறேன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சால் ஒரே ஒரு சைனில் ஒரே ஒரு பிஎம் நினச்சாருன்னா ஒரு நைட்டில் எல்லாத்துடைய இம்போர்ட் ஆகிறதையும் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரியும் க்ளோஸ் பண்ண முடியும்ல. இது என்னுடைய கருத்து இல்லை, மக்களுடைய கருத்து. எல்லா டாஸ்மார்க்கும் ஒரே இரவில் மூட முடியுமே, ஒரே இரவில் எல்லா தம் கம்பெனியும் சேல்ஸே வரவிடாமல் பண்ண முடியுமே. ஆனால் லீகலாக க்ளோஸ் பண்ண இந்த இப்போ போட்டிருக்காரு ஒருத்தர் கஞ்சா குடிக்கின்னு ஏதோ போட்டிருந்தாரு போன கமெண்ட்டில். லீகலாக யூஸ் பண்ணக்கூடாது, விற்கக்கூடாதுன்னு சொன்னது கேஷுவலாக எல்லோரும் வாங்குறாங்க, அடிக்கிறாங்க, போகிறாங்க. அப்போ கவர்மெண்ட் ஃபெயில் ஆகிடுச்சா என்னென்னு ஒரு கொஸ்டின் மார்க் வந்து எனக்கு. உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம்.